Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wa nashhadu anna sayyidina wa nabiyyina maulana Muhammadin abduhu wa rasuluhu Allahumma salli ala Muhammadin nabiyil ummi wa ala alihi wa sahbihi wa sallam tasliman kathira walhamdulillahi rabbil alamin fa'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيه صدق الله العلي العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கே உரித்தாகுமா. உயிரிலும் மேலான அருமை நாயக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபூ தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஆளும் அன்பும் என்றென்றும் நிலையாக நிலைத்திருக்கட்டுமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்வை சிறப்பான வாழ்வாக, செழிப்பான வாழ்வாக, நிம்மதியான வாழ்வாக வாழக்கூடிய பெரும்பாக்கியங்களை தந்து அனைத்து வகையான சோதனைகள், சுமைகள், கஷ்டங்கள், கவலைகள், கடன்களில் இருந்து, நெருக்கடியில் இருந்து பாதுகாத்து கடைசி காலம் வரையிலும் தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றக்கூடிய பெரும்பாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத் சேவை சங்கம் இந்த சேவைகளை, நற்காரியங்களை கியாமத் நாள் வரையும் நடத்தக்கூடிய பெரும்பாக்கியத்தை தந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இளைய சமுதாயத்திற்கு மென்மேலும் ஹிதாயத்தை தந்து இந்த நல்வழிகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியங்களை ரப்பல் ஆலமீன் நிரந்தரமாக தந்தருள் புரிவானாக. ஐயாவின் நல்லடியார்களே, அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்திற்கு நாம் வந்த நோக்கம் மறுமைக்காக வேண்டியதான். மறுமையினுடைய சிந்தனைகள் எல்லா மக்களிடத்திலும் இருக்க வேண்டும். இந்த துன்யா என்பது அற்பமானது. இன்னும் சொல்ல போற இந்த துன்யாவை பற்றி சொன்னோம் அப்படின்னா, அலங்கரிக்கப்பட்ட கிளவியை போல் உள்ளது. இந்த துன்யா அலங்கரிக்கப்பட்ட கிளவியை போல் உள்ளது. அதனால் இந்த அலங்கரிக்கப்பட்ட கிளவிக்கு என்பது அலங்காரம் நிரந்தரமல்ல. இந்த துன்யா என்பது அலங்காரமானது, எல்லா மக்களையும் ஏமாற்றக்கூடியது. ஆனால் ஆகிரத்து என்பது, மறுமை என்பது நிரந்தரமானது, உன்னதமானது, உயர்வானது. அதற்கு நிகர் என்பது எதுவுமே கிடையாது. இந்த கருவறையினுடைய வாழ்விற்கு குறிப்பிட்ட 8 மாதம் 9 மாதம் இந்த 10 மாசம் அதுக்குள்ள முடிஞ்சு கருவறையினுடைய வாழ்க்கை. அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான், அந்த மாதங்கள் தான் அந்த கருவறையிலே ஒரு பெண்மணி சுமந்திருப்பாள். ஆனால் அதற்கு பின்னால் அந்த பெண்மணி அந்த கருவறையில், இந்த கருவறையில் அந்த குழந்தையை சுமக்க முடியாது, சுமக்க மாட்டால், சுமக்கவும் கூடாது. ஆனால் உலகத்தினுடைய வாழ்விற்கு 60க்கும் 70க்கும் மத்தியில் இவ்வளவுதான் வாழ முடியும். இதுல நிரந்தரமா இருக்க முடியுமா அப்படின்னா, அந்த 60க்கும் 70க்கும் மத்தியில் உள்ள காலங்கள், வாழக்கூடிய காலங்களுக்காக வேண்டி எவ்வளவு அலங்காரங்கள், எவ்வளவு முயற்சிகள், எவ்வளவு தியாகங்கள், என்னென்ன கஷ்டங்கள் படுகிறோம், யாரையெல்லாம் ஏமாத்துகிறோம், யாரிடத்திலெல்லாம் போட்டி போடுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஆனா இந்த
இந்த துன்யா முடிந்து போய்விடும். இதற்கு அடுத்தபடியாக கபிரினுடைய வாழ்வு ஒன்று இருக்கு. அந்த கபிரினுடைய வாழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கருவறையினுடைய வாழ்வை விட இது சுகமா இருக்கும் இந்த உலகத்தினுடைய வாழ்வு. அந்த உலகத்தினுடைய வாழ்வை விட கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடியது என்ன செய்யும், அது கபிரினுடைய வாழ்வு. இந்த கபிரில சில சாரார்களுக்கு தொடர்படியாக வேதனைகள் இருந்து கொண்டே இருக்கும், சில சாரார்களுக்கு நிம்மதியாக இருந்து கொண்டே இருப்பார்கள். அது ஒரு குறிப்பிட்ட காலம், கியாமத்து சூர் ஊதும் வரையிலும். ஆனால் அதற்கு அடுத்து நான்காவதாக மறுமை என்னும் வாழ்வு 50,000 ஆண்டுகள் என்று சொல்லுவார்கள். அதையும் தாண்டலாம் ஒரு குறிப்பிட்ட சாரார்களுக்கு. அந்த 50,000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கக்கூடிய அல்லாஹ்வினுடைய அரிசிக்கு கீழே தங்கணும் அப்படின்னா இந்த துன்யாவில் அமல் செய்யணும். அமல் செஞ்சாதான் செய்ய முடியும், அங்க வெற்றி கொள்ள முடியும். ஆனா அமல் செய்யாத வரையிலும் யாருமே வெற்றி கொள்ள முடியாது. என்ன அமல் செய்யுது, ரொம்ப பெருசாகிறது, இலகுவான முறையில லேசான முறையில, கஷ்டம் இல்லாமல், நெருக்கடி இல்லாமல், சுமைகள் இல்லாத அளவிற்கு அந்த அமல்கள் இருக்கவும். ஆனா அந்த அமல இலகுவான முறையில செய்யக்கூடிய பாக்கியங்களை எல்லா மக்களும் கொடுக்க மாட்டான். அல்லாஹ் யாருக்கு நாடினாலும் அவர்கள் தான் எல்லா மக்களும் கொடுக்க மாட்டான். ஆனா சில நபர்களுக்கு அல்லாஹ் நாடி இருப்பான், அது நாடியதை தட்டி கழிப்பார்கள். அப்படி தட்டி கழித்தால் அந்த மக்களுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் ஏற்படும். மறுமை நாளையில ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களையும் கொண்டு சேர்ப்பான். லயஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமத்தி லா ரைப ஃபீஹி. லயஜ்மஅன்னகும் எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்பான், ஒன்று சேர்த்து கேட்பான். காரணம், இந்த உலகத்தில் என்ன செஞ்சிருவான், ஆரம்பம் முதல் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இந்த உலகத்துல கடைசி மனிதர் யாரு பிறந்தார்களோ அவர்கள் வரையில் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்துருவான். இதுல சந்தேகம் என்பதே கிடையாது, எல்லா மக்களும் ஒன்றுபட்டு இருக்கும். அப்பதான் என்ன செய்வான் ரப்புல் ஆலமீன், எல்லா மக்களையும் ஒன்று சேர்ப்பான். அந்த சேர்க்கக்கூடிய மக்களை பார்த்து சில சஹாபாக்கள் ரப்புல் ஆலமீன் பேச மாட்டார்கள். ثلاثة لا يكلمهم الله ولا ينظر إليهم يوم القيامة ولا يزكيهم ولهم عذاب أليم. மூன்று நபர்களிடத்திலே பேச மாட்டான் ரப்புல் ஆலமீன், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், பார்க்க மாட்டான், ஒன்றே பரிசுத்தமாக்க மாட்டான், ரெண்டு அவர்களுக்கு அதாபுகளை வர செய்வான் ரப்புல் ஆலமீன். இந்த மூன்று சாரார்கள் யார்? அல் முஸ்பிரு இஸாரா, ஆடைகளை என்ன செய்வார்கள், கரண்டைக்கு கீழே அவர்கள் அணிந்திருப்பார்கள். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆடைகளை கரண்டைக்கு கீழே அவர்கள் இழுத்துக் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு. இந்த ஆடைகளை ஏன் இவ்வாறு இழுத்துக் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அணிகிறார்கள் என்றால், தனது பெருமைகளை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, கிபிரியத்தை, அந்த கிபிரியத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ஆடைகளை இவ்வாறு அவர்கள் தொங்கவிட்ட நிலையிலேயே அவர்கள் தலையை சீட்டிக் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஆடைகளை அணிந்திருப்பார்கள். இவர்களை ரப்புல் ஆலமீன் மறுமை நாளையிலே பார்க்க மாட்டான், இவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான், இவர்களுக்கு அதாபு. அப்ப இந்த ஆடையுடைய விஷயத்தில ரொம்ப கவனமாக இருக்கிற ஆண்களும் சரி, பெண்களும் சரி, மறுமையில் இந்த ஆடைகளை பற்றி அதாபுகள் கொடுக்கப்படும். மெல்லிய ஆடைகள் அணிந்து திரியக்கூடிய பெண் மக்களுக்கும் அதாபு இருக்கு. அந்த பெண் மக்களை பற்றி சொல்லும் போது அவர்கள் சுவர்க்கத்தினுடைய வாணியை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த மூன்று நபர்கள் ஒரு ஆடை செஞ்சிருப்பாரு, கீழே தலையில சீட்டிட்டு போற மாதிரி, தலையில எழுதிட்டு போற மாதிரி இருக்கக்கூடிய ஆடையை அணிந்திருப்பார். அந்த அளவுக்கு அழிக்கக்கூடியவர்களுக்கு அதாபுகள் இருக்கிறது. இரண்டாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐ மன்னானு ஃபீமா ஆதி, ஐ மன்னானு ஃபீமா ஆதி, தர்மம் கொடுத்திருப்பார், செய்த தர்மத்தை சொல்லி காட்டிக் கொண்டே இருப்பார்கள். சில பெண் மக்கள் இருக்கிறாங்க,
ஆண்கள் இருக்கிறாங்க. தான் செய்த தர்மத்தை சொல்லிக் கொண்டு நான் அங்கு செஞ்சேன், அவளுக்கு செஞ்சேன், இவளுக்கு செஞ்சேன், அவருக்கு செஞ்சேன், இவருக்கு செஞ்சேன் அப்படிலாம் சொல்லி கழிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? ரப்புல் ஆலமீன் இவர்களை செய்ய மாட்டான், பரிசுத்தப்படுத்த மாட்டான், இவர்களை அருள் கொண்ட பார்வை கொண்டு பார்க்க மாட்டான், இவர்களுக்கு அதாப் இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் மறுமையில சும்மாவா அதாப் தர மாட்டான். நம்ம எதை செஞ்சோமோ அதை செஞ்சு சேருக்கு தான் அதாப்புகள். நாம் எதை செய்து வந்தோமோ அதை செய்து வந்த செயல்பாடுகளுக்கு தான் அதாப்புகளை மறுமை நாளையிலே கொடுக்கிறான். அந்த மறுமை நாளையுடைய அதாப்புகளை ஒவ்வொரு நபர்களுமே நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்தால் இந்த துனியாவில் வாழக்கூடிய காலங்களிலே எந்த ஒன்றான கெட்ட செயல்களும் செய்ய மாட்டோம். பிற மனிதர்களுக்கு துன்பங்கள், நெருக்கடிகள், சோதனைகள், சுமைகளை நாம் கொடுக்க மாட்டோம். அப்ப இரண்டாவது நபர் என்றால் மன்னான் ஃபிமாஜி, யார் கொடுத்தார்களோ, தான தர்மங்கள் செய்தார்களோ, செய்ததை சொல்லி காட்டுவது. மூன்றாவது சொன்னார்கள் ஐ முன்ஃபிகு ஸைஅத பில் ஹைஃபில் காதிப், பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர், பொய் சொல்லி வியாபாரங்கள் செய்யக்கூடியவர். அதாவது தொழுகை மட்டும்தான் இபாதத் அப்படிங்கிறது இல்ல, வியாபாரம் இபாதத். அந்த வியாபாரம் இபாதத்து நேர்மையான முறையில் செய்யணும். அந்த செய்யக்கூடிய அந்த வியாபாரம் இபாதத்தாக மாறிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மா மடியில படுத்திருக்கிறார். ஆயிஷா அம்மா மடியில படுத்திருந்த பொழுது என்ன செஞ்சாங்க கேட்கிறாங்க, தூங்கிட்டு நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது ஆயிஷா அம்மாவினுடைய கண்ணீர் பெருமானாருடைய கன்னத்தில் விழுது. கன்னத்தில் விழுந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிச்சுட்டாங்க. எழுதிச்சு கேட்கிறாங்க, ஆயிஷா மாதா இப்படி எதற்காமா எழுதுங்க? நம்மளே நம்மளுடைய மனைவியுடைய மடியில் படுத்திருப்பது, அதாவது ஒரு கணவன் மனைவியினுடைய மடியில படுப்பது எந்த அளவுக்கு அப்படின்னா சுன்னத்து அப்படிங்கிற அளவு நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறான். அந்த ஆயிஷா அம்மாவினுடைய மடியில பெருமானார் படுத்திருக்க, பெருமானாருடைய கன்னத்திலேயே ஆயிஷா அம்மையாருடைய கண்ணீர் துளிவில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். விழித்துக் கொண்டு கேட்கிறார்கள், ஆயிஷா எதற்காக வேண்டி நீங்கள் அழுதீர்கள், கண்ணீர் விடுத்தீர்கள் என்பதா? ஆயிஷா அம்மா சொல்றாங்க, நான் பக்கவத்தூல் யோகில்லாதையும், ஆனால் கியாமத்து நாளை மறுமை நாளை நான் நினைத்து பார்த்தேன் யா ரசூலல்லாஹ். வஃபகரத்துன் நார் ஜஹன்னம், நரகத்தை நினைத்து பார்த்தேன், கண்ணீர் வந்து விட்டது. யாமா அப்படின்னு கேட்டார். ஏண்டா ஆயிஷா அம்மா சுவர்க்கத்திலே இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பார்கள் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள். நீங்க சுவர்க்கத்தில் என் கூட இருப்பீங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் எப்படின்னா, நம்ம மனைவி கனவு நினைக்கணுமா, நம்ம மனைவி நம்ம கூட சுவர்க்கத்தில் இருக்கணும், ஏன்னா சுவர்க்கத்தில் இருக்கும் ஆசைப்படணும். அதே நேரத்தில் நம்ம கணவர் நம்ம கூட சுவர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணுமா? அந்த அளவுக்கு இந்த துன்யாவுடைய வாழ்க்கை இருக்கணும். ஆனா இங்க பட்ட கஷ்டங்கள்லாம் அங்கெல்லாம் இருக்காது. சாப்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு துணி துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை, பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய அவசியம் இல்லை, கல்விக்காக வேண்டி காலையில எழுந்திருச்சு அனுப்புறமா இல்லையா, அங்க அந்த வேலை இருக்காது, எந்த உண்டான சுமைகளும் இருக்காது. ஆனா அங்க நெருக்கடி கொஞ்ச நேரம் லேட் ஆகிட்ட கணவர் கேட்பாரு, அவருக்கு சாப்பாடு சரியா இல்லை அப்படின்னா உப்பு சரியில்லைன்னு அவர் கேட்பாரு. ஆனா எல்லா விஷயத்திலும் இங்கு குறைகள் காணப்படும், ஆனால் அங்க எல்லாமே நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால என்ன செய்யறது, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்னா, இங்கு இருக்கக்கூடிய கணவன் நம்ம கூட இருக்கணும். கணவன் நினைக்க வேண்டும், இந்த மனைவியுடன் சுவர்க்கத்தில் நாம் இருக்க வேண்டும். அதாவது குர்ஆன்ல சொல்லும்போது உங்களுக்கு கன்னிகள் கொடுக்கப்படும், சுவர்க்கத்து கன்னிகளை கொடுக்கப்படும் எல்லாம் குர்ஆன்ல பல இடங்களில் அல்லாஹ் பேசலாம்.
ஆனா பெண்களுக்கு இன்னும் ஆண்களுக்கு பொருளைகளையே கன்னி பெண்களை கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்களே, பெண்களுக்கு கொடுக்கப்படும் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அது கேட்கப்பட்டது. அந்த ஹூர் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னா, சாலிஹான பெண்ணுக்கு சாலிஹான ஆணை கொடுக்கப்படும், சாலிஹான ஆணுக்கு சாலிஹான பெண்ணை கொடுக்கப்படும். நல்லோர்களுக்கு நல்ல பெண்கள், நல்ல ஆணுக்கு நல்ல பெண்கள், நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்களை ஜோடிகளாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறதாங்க பொருள். அது பெண்ணை சொல்லி அலங்கரிக்கப்படுகிறது. இந்த உலகத்தை பெண்ணுக்கு ஏன் ஒப்பிட்டார்களோ அதே போல சுவர்க்கத்தில் அந்த பெண்களை பற்றியே சொல்லப்படுவதற்கு காரணம் அவர்களை காட்டி அங்கு இருக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, முதல்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ரப்புல் ஆலமீன் படைத்தான். படைத்து முடிச்சிட்டு நினைச்சான், படைத்ததற்கு பின்னால ஹவ்வா அம்மையார் அவர்களை படைத்தான். இவர் படுத்திருந்தாரே, படுத்திருந்ததுக்கு பின்னால நினைச்சான் இவருக்கு போர் அடிக்க அப்படின்னு சொன்ன உடனே நினைந்தான், இந்த பெண்களை ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன அப்படின்னா போரடிப்பதை நிப்பாட்டுவதற்காக, தவிர்ப்பதற்காக வேண்டிதான் ஆண்களை கொடுத்தான், பெண்களை கொடுத்தான் ஆண்களுக்கு. இப்ப ஹவ்வா அம்மையார் அவர்கள் என்ன செஞ்சா, ரப்புல் ஆலமீன் படைத்ததற்கு பின்னால இவர் முடிக்கிறார். விழித்து பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், விழித்து பார்த்த உடனே ஒரு பெண்மணி தெரியுது. அவன் கேட்கிறாங்க, யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாரா, மன் ஹுவ, இது யாரு அப்படின்னு கேட்கிறார். அப்ப அல்லாஹ் சொன்னா, ஹாதா மர்ஆ, ஹாதா மர்ஆ அப்படின்னா. மன் மர்ஆ, ஆதது மர்ஆனா யாரு என்ன அப்படின்னு திரும்ப கேட்கிறார். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மர்ஆன்னு சொல்லிப்பா யார் அப்படின்னு கேட்டாங்க. மர்ஆ என்றால் வழக்கு தொடுப்பாள். நம்ம மனைவி என்பவள் எப்படி இருப்போம்? சில வீடுகள்ல கணவர் பேசிட்டா, ஒரு வார்த்தை பேசிட்டா போதும் 9 வார்த்தைகளை கொட்டி தருவதற்கு காரணம் இந்த பெண்கள் கொண்டுதாங்களா ஐயா? இந்த ஊர்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன், சில மற்ற ஊர்கள்ல இருக்கும். அதனால என்ன செய்யறாங்க, அதுதான் சொல்லி இருக்கிறாங்க, பெண்ணை பார்த்து சொல்லும் போது வாயாடி அப்படின்னு சொல்றாங்க. வாயாடி அப்படின்னு ஆண்கள் சொல்ல மாட்டாங்க, பெண்ணை பார்த்துதான் வாயாடி எப்படி சொல்வதற்கு என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை பேசிட்டா அப்படின்னா 9 வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. உம்மால தெரியுமா, அம்மா பிடிக்கும், அக்கா பிடிக்கும், சொந்தக்காரா பிடிக்கும், அண்ணா அப்படி இப்படி இப்படிங்கிறது எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துருவாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நடந்ததில்ல, சுவர்க்கத்தில் நடந்த சம்பவம் இது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, மரா அப்படின்னு நல்லா சொன்ன உடனே வழக்கு தொடுப்பாள். எந்த விஷயமா இருந்தாலும் சும்மா வழக்கு தான், வா வீதிக்கு அப்படின்னு நினைச்சிருவா, பஞ்சாயத்துக்கு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்திடுவா. இதுதான் ஆண்கள் சில இடங்களில் பெரும்பாலும் என்ன செஞ்சிருந்தது, அடங்கி போறது. அப்போ இந்த ஆண்கள் செய்யக்கூடிய சேட்டைகள் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். அதனால இது பொறுத்து கொள்ளுவது. அப்ப என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா இப்படி சொன்ன போது மரா அப்படின்னு சொன்ன உடனே, வழக்கு தொடுப்பாள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பாமாங்க அப்படின்னு. நான் வர மாட்டேன், யார் இருந்து அப்படின்டா, வா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நான் வா அந்த மாமா அப்படின்னு சொன்ன உடனே நான் வர மாட்டேன், நீங்க வா அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருச்சாங்க, விழித்து கொண்டு கேட்டாங்க. கேட்கும் போது யாரையும் பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்காதே, எவ்வாறு அவன் உணர முடியும்? அவனுடைய நிலைகள் தடுமாறிய நிலையில் இருக்கின்ற பொழுது யாரை பார்த்து யாரை போய் பார்ப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார். இந்த பட்டோலையை கெடுக்கும் போது என்ன நமக்கு எல்லாம் பட்டோ